Heat up with a spicy, healthy multi-purpose sauce that goes with any variety of food. ஷாப்ல இருந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வச்சு கெச்சப்ஸ் சாஸ்லாம் வாங்காம ஹெல்த்தி ஹோம்மேட் மல்டிபர்பஸ் சாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். This tasty spicy sauce can be made in 10 minutes. dosa, chapathi, sandwich, அப்புறம் பாஸ்தாவோட சாஸ், அப்புறம் வந்து டிப்பிங் சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். So let's start. ரெட் பெல் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஹாஃப் கட் பண்ணிட்டு நம்ம வந்து சீட்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். Green, yellow and red variety of bell peppers இருக்கு இல்லையா? ஸோ எனி 2 varieties வந்து நீங்கள் எடுத்தால் போதும். லைக் க்ரீன், ரெட் இல்லைனா வந்து க்ரீன் அண்ட் எல்லோ எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் வந்து ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் வந்து ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். 4 ripe tomatoes எடுத்திருக்கேன். ஓவனில் ரோஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து அயன் தவாவில் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இது நிறையவே ஸ்பைஸியாக இருக்கும், அதனால 3 சேர்த்துருக்கேன். ஸோ உங்களோட சில்லி வெரைட்டி வந்து ஸ்பைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 to 6 நம்பர்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்பைஸியாக வேணும்னா 4 பூண்டு எடுத்துக்கலாம். அயன் தவாவில் 2 tablespoon ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், ஆனியன், அப்புறம் பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம், டொமேட்டோஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது லிட் போட்டுட்டு ஒரு 5 to 7 minutes வந்து லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 50% வந்து குக் ஆகிருக்கு. இப்போ லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து லைட்டாக வந்து திருப்பி விட்டுட்டு இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, குக் ஆகிருக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வைக்க போகிறோம். இந்த வெஜ்ஜீஸ் கூலான பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம் ஒரு பியூரி கன்சிஸ்டன்சிக்கு. இதோடவே வந்து ஒரு 1/2 tablespoon நான் பிங்க் ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 1/2 லெமன் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் லெமன் இருந்துச்சுன்னா ஒரு லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 tablespoon ஆஃப் ஆலிவ் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்மூத்தான பியூரி கன்சிஸ்டன்சிக்கு. கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரெடி. ஒரு ஸ்டெர்லைஸ்டு ஜாரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தி சாஸ் தோசை, சப்பாத்தி, சாண்ட்விச் மட்டும் இல்லை, இது பாஸ்தாக்கு அப்புறம் டிப்பிங் சாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். Hit the bell icon to get notified whenever I upload a new video. Thank you for watching. See you then in the next video. Bye bye.